வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வீக்லி அப்டேட் தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஆட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இதெல்லாம் கொண்டு வந்து காட்டில் கட்டியாச்சு மேவுக்கு. வெள்ளாடு மட்டும்தான் இங்கே ஓட்டிகிட்டு வந்திருக்கு. ஓட்டிட்டெல்லாம் கட்டி வச்சாச்சு. 3 ஆடு தான் இருக்குது. இங்கே கொண்டு போயெல்லாம் மேய்க்க தேவையில்லை. இப்படி செடியாக பிடிச்சி கட்டி வச்சாலே போதும். மூணே கட்டியாச்சு. நல்லா மேவு இருக்கட்டில் கட்டிட்டா போதும். அப்போ நைட்டு கொண்டு போய் வீட்டில் கட்டினா போதும். ஏதோ கொடுக்க வந்திருக்கேன்னு தேடுது பாருங்க. அந்த செம்பளி ஆடு வந்துட்டு வேற பக்கம் இருக்கு. இந்த 3 வெள்ளாடு மட்டும்தான் இங்கே கட்டியிருக்கோம். இங்கே கட்டி வச்சுக்கணும். இந்த 3ல் வந்துட்டு அந்த வெள்ளை 2 கெடாயி, இது வந்துட்டு இப்போ பொட்டை ஆடு. கையெல்லாம் ஒரே மஞ்சளாக இருக்குது. அதுக்கு காரணம் சொல்கிறேன். வாங்க அப்படியே வீட்டில் போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு விலங்கா. அந்த நாய் வேறு யாருதும் இல்லை, நம்மளுது தான். அடுத்த வீட்டில் இருக்குது. இப்போ தான் வந்துட்டு அவுத்து விட்டோம். இவ்வளோ நேரம் கட்டி தான் இருந்துச்சு நாய். அவுத்தே விளையாட்டி சொறி பிடிச்சிக்குது. நாங்கள் இருக்க இடத்துல வந்துட்டு கொஞ்சம் லைனாக வீடு இருக்கும். அதனால தான் கட்டி போட்டிருக்கோங்க. பாருங்கள், வருது பாருங்கள். நாளை கண்டோன்னு இந்த சைடு வருது. அதனால் கட்டி தான் போட்டிருப்போம். எப்பயாச்சும் தான் அவுத்துடுவோம். அது ஈவினிங் டைமில் தான் அவுத்துடுவோம். இன்னும் வந்துட்டு ஆட்டு கட்டு தரையெல்லாம் க்ளீன் பண்ணல. இனிமேல் தான் பண்ணணும். சரி, அதுக்குள்ள ஒரு வீடியோ எடுத்துக்கலாமேன்னு எடுத்து. இது லவ் பேர்ட்ஸ். இன்னும் வந்துட்டு எக்லே பண்ணல. இப்போ தான் வந்துட்டு பானைக்குள்ளெல்லாம் போய் விசிட்லாம் பண்ணுறாங்க. பானைக்குள்ளெல்லாம் உள்ளே போய் பார்க்குது. எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குறப்போ ஒருக்கா மேட்டிங் ஆச்சு. முட்டை விட்டுரும் தான் நினைக்கிறேன். ஒரு 1 வீக்கில் முட்டை விட்டுரும். கையில் மஞ்சத்தூள் ஆனதுக்கு இதுதான் காரணம். கோழி அடை வச்சோம். இன்னும் வந்துட்டு அடை உட்காரல பாருங்கள். மூஞ்சியெல்லாம் வெறும் பேனு. அதுக்கு ஒரு நல்ல மருந்து என்னென்னா மஞ்சள் தூள், தேங்காய் எண்ணெய், சின்ன கல் உப்பு, பொடி உப்பு, அதை 3 நல்லா மிக்ஸ் பண்ணி எங்கெல்லாம் பெயின் இருக்கோ நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. பாருங்கள், தேய்ச்சி விட்டுருக்கேன். இன்னும் வந்துட்டு அடை உட்காரல. இது கண்ணி வரங்காட்டி 5 முட்டை தான் வச்சுருக்கோம். இன்னும் வந்துட்டு அடை உட்காரல. இது வந்துட்டு நம்ம கலர் ஃபிஷ் டேங்க்கு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான். நிறைய எக்கச்சக்கமாக குட்டி போட்டுருச்சு பாருங்கள். நல்லா பாசம் முடிச்சிருக்கு தொட்டி. அதனால் நல்லா குட்டி போட்டிருக்கு. நல்லா இந்த செடிங்களாம் நல்லா வளர்ச்சி இருக்குது. ஃபுட்டு இப்போ தான் போட்டேன் பாருங்கள். குட்டியெல்லாம் நிறைய கொச்சன்னு இருக்குது குட்டியெல்லாம். தண்ணி க்ளீனே பண்ணல. க்ளீன் பண்ணாங்கிறது எவ்வளோ குட்டிங்க பாருங்கள். இங்கே எவ்வளோ குட்டி இருக்குன்னு. கிட்டத்தட்ட இதில் ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 250 குட்டிக்கு மேலே தான் இருக்கும். நல்லா பாருங்கள். மரம் கொஞ்சம் மரம் இருக்குது. அப்படியே மேலே சூரிய ஒளிப்படுது. அதனால் நல்ல கிளைமேட் நல்லா இருக்குங்காட்டி நல்ல குட்டி நிறையா போடுது. முதல்ல நான் வந்துட்டு குட்டியை தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுருவேன். இப்போ அதெல்லாம் பண்ணுறதில்ல. இது கூடயே வளர்த்துன்னு விட்டாச்சு. டேங்க் இப்போ க்ளீனாக இல்லை. டேங்க் க்ளீனாக இருந்தால் எல்லாமே நல்லா க்ளீனாக தெரியும். டேங்க் இன்னும் சுத்தம் பண்ணல. எல்லாம் பாருங்கள், நல்லா ரெட் டெயில் கப்பி. இதெல்லாமே வந்துட்டு மிக்சடு கப்பி தான். மிக்சடு கப்பியில் தான் இத்தனை குட்டி போட்டிருக்கு. எல்லாம் ஆடு கட்டுக்கார தான். நாய்க்குட்டி இப்போ தான் அவுத்து விட்டோம். ஓடிடுச்சு. சாப்பாடு வச்சு சாப்பிடல. இதெல்லாம் நம்ம கீரை செடி. அப்புறம் இங்கே பாருங்க, இங்கே ஒரு தக்காளி செடி. எல்லாமே கீரை தான். அங்கங்கே தக்காளி மட்டும் இருக்கும். தக்காளி மிளகா இருக்குது. இந்த மரத்துக்கடியில் தான் நாய்க்குட்டி கட்டுவோம். அதனால் நல்லதாக இருக்கும். இருந்தாலும் ஈவினிங் டைமில் அமுத்து விட்டுருவோம். இந்த புகைக்குட்டை எதுக்கு பார்த்தீங்கன்னா
நைட்டில் வந்து கொசு தொல்லை இருக்கும் ஆட்டுகளுக்கு. ஆடு இங்கே தானே கட்டுறோம், அதனால் கொசு தொல்லை இருக்கும். அதுக்கு தீ போட்டு விட்டுருவோம். தீ போட்டு விட்டால் கொசு தொல்லை இருக்காது. புகை வாசம் கண்டா எதுவும் பூச்சி புழுவெல்லாம் வராதும்பாங்க. ஸோ அதனால தான் இது வந்துட்டு நம்ம கோழி கூண்டு. இப்போதைக்கு இருக்கிறது 2 கோழி தான், ஒரு சேவல் ஒரு பெட்டைக்கோழி. நம்மகிட்ட இருக்கிறது 2 கூண்டு ப்ளஸ் ஒரு கொடாப்பு. கோழி வேறு அடை விழுந்துருச்சு. அந்த சேவல் வீட்டுக்கு வருதா இல்லையானே தெரியல. இது வந்துட்டு எருவு குட்டுன்னு சொல்ல முடியாது, கோழி மண்குழியில் போடும் இடத்துல தான் வந்து நல்லா பறச்சு வச்சுருக்கு பாருங்கள் குழியாட்டை. கோழி பண்ண வேலை தான் இது. முதல்ல வந்துட்டு கோழி இந்த கூண்டு தான் அடை வச்சுருந்தோம். இந்த கூண்டில் கொஞ்சம் எறும்பு தொலையெல்லாம் இருக்குது, அது போக முட்டையெல்லாம் உடச்சி போட்டுருக்கு பாருங்க. அதனால இப்போ கொடாப்பில் மாற்றி வச்சோம். நான் கொடாப்புலையும் நான் உட்காரல. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பண்ணை பையன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நானும் வளருவேன். ஹெல்ப் பண்ணுங்கள். பாய்.